தேசிய பிரச்சினைகள் தான் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு காரணம் என்று தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் வாசன், உட்கட்சி பிரச்சினைகளை தலைமையிடம்தான் முறையிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தேசிய அளவிலான பிரச்சினைகள்தான் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு காரணம் என்று கூறிய வாசன் மத்திய அரசின் நடவடிக்கைகளை விமர்சித்தார். இந்த முறை ஒரு ஆட்சி மாற்றம் தேவைன்னு அகில இந்திய அளவில் மக்கள் நினைச்சிருக்காங்க, இளைஞர்கள் நினைச்சிருக்காங்க, சொல்லியிருக்கு. இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கலன்னு அகில இந்திய தலைமையே சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினர் உட்கட்சி பிரச்சினைகளை தலைமையிடம்தான் முறையிட வேண்டும் என்று கூறிய வாசன், கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மேலிடம் எடுக்கும் என்றும் கூறினார். கட்சியில் உள்ள கட்சி கருத்துக்களை பத்திரிகையிலே பேச வேண்டாம். அது கட்சியினுடைய வருங்கால வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் உயர்வுக்கும் நல்லதல்ல. மீண்டும் அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு பதிலாக சரி தவறை, உண்மை நிலையை மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு மத்திய தலைமையிடம் ஆக்கப்பூர்வமான முறையிலே ஆலோசனையாக எடுத்து கூறினால் வருங்கால கட்சி வளர்ச்சிக்கும் நல்ல நிலையை ஏற்படுத்துவதற்கும் அடித்தளமாக அமையும். இந்நிலையில் கட்சித் தலைவர் ஞானதேசிகன் ஒரு அறிக்கை வெளியிட்டார். தோல்விக்கு பொறுப்பேற்று தான் பதவி விலக வேண்டும் என்று சில பத்திரிகைகள் வாயிலாக கட்சியினர் சிலர் அறிக்கை வெளியிட்டது வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். எதுவாக இருந்தாலும் கட்சி தலைமையிடம் தெரிவிக்கலாம் என்றும் ஞானதேசிகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜூன் 7ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனில் நிர்வாகிகள் கூட்டம் நடக்க உள்ளதாகவும் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார்.